Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 14/3/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நீட் யூஜி 2026க்கான கரெக்ஷன் விண்டோ ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. இன்று கடைசி நாள். இப்போது நீங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அதில் ஆஸ் பர் த அனெக்சர் என்டிஏனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளலாம். எந்தெந்த இடங்களில் நீங்கள் கரெக்ஷன் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் எப்படி கரெக்ஷன் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான டெமோ வீடியோவையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2026 முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கொடுத்துட்ருக்குறோம். இதில் உங்களுக்கு நீட் எக்ஸாம் ரிலவெண்ட்டான டவுட்ஸ், அதே போல் கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸ், கவுன்சிலிங் ரிலவெண்ட்ஸான சர்வீஸ், ஸ்டேட் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் மற்றும் அதர் ஸ்டேட்லேயும் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லாமே இதில் கவர் பண்ணிடுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது கரெக்ஷன் விண்டோக்கான நோட்டிஃபிகேஷன் இதுதான். 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 12th March 2026 இன்று, அதாவது 14th March 2026 அப் டு 11:50 வரைக்கும் ஆஸ் பர் த அனெக்சர் 1ல் உள்ளபடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் செய்து கொள்ளலாம். சரி, இப்போது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் இந்த காலத்தில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது. ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட்டு டைமு முடிந்தது. ஸோ ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு உங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்ளலாம். சரி, இதில் என்னவெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலான்னா பேரண்ட்ஸ் நேம், குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆக்குபேஷன், இதில் எய்தர் ஃபாதர் ஆர் மதர் அவங்களுடைய நேமு, குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன் இதை மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் 10th and 12th ஸ்கூல் நேம் தப்பாக போட்டேன், இல்லைன்னா ரோல் நம்பர் தப்பாக போட்டுட்டேன், இல்லைன்னா ஸ்கூலோட பின்கோட் நம்பர் தப்பாக போட்டுட்டேன், இல்லை மார்க்கை தப்பாக போட்டுட்டேன், டோட்டல் தப்பாக போட்டேன் அப்படின்றவங்க அதை மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் எந்த ஸ்டேட்டில் ஆர் யூனியன் டெரிட்டரியில் நீங்கள் 12th முடிச்சிங்க அப்படிங்கிற அந்த தகவலை மாற்றிக்கொள்ளலாம். கேட்டகரி தப்பாக போட்டேன் சார், என்கிட்ட அப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, ஜென்ரல்னு போட்டுட்டேன், இப்போ நான் ஓபிசி சர்டிஃபிகேட்டாக வாங்கிட்டேன், ஸோ நான் ஓபிசி என்சிஎல்னு மாற்றணும் அப்படின்ற மாதிரி கேட்டகரியை மாற்றிக்கொள்ளலாம். பிடபிள்யூடியில் நான் எஸ்ன்னு போட்டேன் தெரியாமல், இப்போ நான் நோன் மாற்றிக்கணும். இல்லை சார், நான் பிடபிள்யூடி கேண்டிடேட் தான், நோன் போட்டுட்டேன், இப்போ நான் எஸ்ன்னு மாற்றிக்கணும் அப்படின்னா அதையும் மாற்றிக்கலாம். உங்களுடைய சிக்னேச்சரை தவறுதலாக அப்லோட் பண்ணிட்டேன், இப்போ திரும்ப அதை நான் ரீஅப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் செய்து கொள்ளலாம். நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் தவறுதலாக போட்டுட்டேன், அதை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னா மாற்றிக்கலாம். எக்ஸாம் சிட்டி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கெல்லாம் இது அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அப்ராட் கேண்டிடேட்ஸ் இந்தியாவில் எழுதுறதுக்கு முதல்ல அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போது கல்ஃப் கண்ட்ரீஸ் இருக்கிறவங்க, எஸ்பெஷலி இந்த வார் நடந்துட்டு இருக்கிறனால இந்தியா வர முடியல, அங்கேயே நாங்கள் அங்கே எழுதிக்கிறோம் அப்படின்னும், இல்லை சார் நாங்கள் எக்ஸாமெல்லாம் முடிஞ்சிட்டு டோட்டலாக நாங்கள் இங்கே இந்தியாவுக்கே வந்துடுறோம், இந்தியாவில் எக்ஸாம் எழுதிக்கிறோம், இங்கேயே நீட்டுக்கு கோச்சிங்கே எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் போடும்போது அப்ராட் சென்டர் தான் போட்டிருந்தோம், இப்போ இந்தியாவுக்குள்ளே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்றவங்களும் எக்ஸாம் சிட்டியை செலெக்ஷன் பண்ணுற இடத்துல கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மீடியம் ஆஃப் த
கொஸ்டின் பேப்பர், அதாவது மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், நான் இங்கிலீஷ்னு போட்டிருந்தேன், இப்போ தமிழில் வேணும், இல்லை தமிழ்னு போட்டிருந்தேன் டோட்டலாக இங்கிலீஷில் வேணும், இல்லை ஹிந்தியில் வேணும் அப்படின்னா மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷனை மாற்றிக்கலாம். இப்போது கேட்டகரியை மாற்றும்போது நீங்கள் வந்து அதிகமான ஃபீஸ் இருக்கிற ஒரு கேட்டகரியை நீங்கள் போட்டிருந்து இப்போது கேட்டகரியை மாற்றிக்கிறனால எக்ஸஸாக நீங்கள் கட்டியிருக்கிற அமௌண்ட்டு திரும்ப கிடைக்காது. அதுவே நீங்கள் வந்து 1000 rupees கேட்டகரியில் இருக்கிறீங்க ஆர் 1600 rupees கேட்டகரியில் இருக்கிறீங்க, ஜென்ரல் கேட்டகரியாக நான் மாறுறேன், அதை வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் கட்டினா மட்டும்தான் ஃபைனல் சப்மிட் செய்ய முடியும். சரி, ஓகே. எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்டில் போய் லாகின் கொடுத்துருங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க, அதுக்கப்புறம் கேப்சா கோடை கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிடலாம். அதில் உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும், அதில் உங்களுடைய நேமு, அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்கும், ப்ளூ கலர் பாக்ஸில் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதில் அந்த ப்ளூ கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் த பிலோ பட்டன் டு ப்ரொசீட் ஃபர்தர் ஃபார் கரெக்ஷன், அதை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் எந்த இப்போ சொன்ன அந்த ஆஸ் பர் த அனெக்சரில் இருக்கிற மாதிரி எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்பவும் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் பேஜை ஆஃப்டர் கரெக்ஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை திரும்பவும் இன்னொரு டைமு கன்ஃபர்மேஷன் பேஜையும் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்குங்க. ஸோ கரெக்ஷன் விண்டோக்கான கடைசி நாள் இன்று இரவு 11:50 லாஸ்ட் மினிட்டில் போயிட்டு திரும்பவும் ஏதாவது சர்வர் இஷ்யூ கரெக்ஷனை வந்து செய்ய முடியல அப்படின்ட்டு போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். இப்போவே கரெக்ஷன் தேவைப்படுதுன்னா உடனே செஞ்சுக்குங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க
இந்த 100 ப்ளஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஓஎம்ஆர் சீட்டு ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.